இன்னைக்கு நான் முள்ளங்கி சாம்பார் செய்ய போகிறேன். முள்ளங்கி சாம்பாருக்கு இந்த 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு போட்டு வச்சா 1/4 கிலோ துவரம் பருப்பு எடுத்து இந்த சாம்பார் கூட்டி வைக்கிறேன். 1/4 கிலோ துவரம் பருப்பு வேக வச்சாச்சு. வேக வச்சு இந்த மைய வேக வச்சு அதில் ஒரு தக்காளி ஒரு 4 வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சு அப்புறம் திரும்ப இந்த முள்ளங்கியை நல்லா ஒரு 1/4 கிலோ முள்ளங்கினா போதும். 1/4 கிலோ முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி அதை நல்லா தண்ணியில் அலசி நல்லா வதக்கிடுங்க. இங்கே இருங்க, நல்லா வதக்கிடுங்க. அந்த நீர் சுண்டுனா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கவும் அதை எடுத்து அதை முள்ளங்கி இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதை தூக்கி வச்சு அதில் இதை போட்டு விடுங்க. போட்டு விட்டு இப்போ நம்ம சாம்பார் கூட்டி வைக்கிறோம். வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி 1/4 கிலோ பருப்புக்கு நல்லா சாம்பார் வைக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா நிறையா ஒரு 10 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சாம்பார் வச்சு. இது குக்கரில் தான் வைப்பேன். அது குக்கர் ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி இதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதில் சின்ன குக்கரில் தனியாக பருப்பை வச்சு அதில் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி அப்போ என்ன செய்யணும்னா உப்பு போடணும். உப்பு போட்டு கொஞ்சம் உப்பு கையில் போட்டால் தான் அது நிதானம் இருக்கும். இந்த ஸ்பூனில் போட்டால் அது எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் சவரி எப்படியோ அப்படி போட்டுக்கோங்க. கையில் போட்டாச்சு. அதை உப்பை கையை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பிசுன்னு இருக்கும். வாஷ் பண்ணிக்கிட்டா வீடியோ போடுறேன். அப்போ தான் இந்த சாம்பார் இது பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகேவா? பெருங்காயப்பொடி. அடுத்து என்னது? அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். பருப்பு வேகும்போது எல்லாம் போடுவாங்க. நான் இப்போ தான் போட்டுக்குவேன். நல்லா இருக்குது. அது இதுக்கப்புறம் குக்கர்லாம் இதெல்லாம் இப்போயே அசிங்கமாக போயிடும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு. என்னப்பா இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் போட்டாச்சு. அடுத்து சாம்பார் தூள். இதை வீட்டில் அரைக்க மாட்டோம். இது கடையில் தான் வாங்கிக்கிறோம். இதை கொஞ்சம் சாம்பார் தூள் வாசத்துக்கு போட்டுக்கோங்க. வாசத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அது போடலாம். கொஞ்சம் அளவாக நிதானமாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இது கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இந்த வரமிளகாத்தூள் சொல்லுவோம்ல அது கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தித்திப்பாக இருக்கும். உரப்பு கம்மியாக தான் வேணும். நம்ம அல்சர்காரவங்கலாம் இதை நல்லா சாப்பிட்லாம். டெய்லி நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் புளிக்குழம்பு சாப்பிடுங்க. நாங்களும் அப்படி தான் சாப்பிட்றோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போல் தேவைக்கேற்ப பட்டு வச்சு கூட்டி வச்சாச்சு. இன்னும் இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பின்னாடி போதும். உரப்பு இல்லாட்டி உரைக்கும்ல. சரி அந்த குழம்பு காமிமா அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்க. கலரை காமிக்கவே இல்லை. இதை பாருங்க, எல்லாம் நல்லா வெந்து வரும்போது எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் போல் புளி மட்டும் ஊற வச்சுக்கணும். புளியை மட்டும் காமிச்சிருக்குமா? கொஞ்சம் அந்த சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் இன்னும் பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு போடுங்க புளி. ஒரு தக்காளி ஒரு புளி போட்டு விட்டாலே சாம்பார் போதும். நல்லாயிருக்கும். அப்புறமேல் இப்போ போட வேணாம் புளி. அப்புறமேல் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகவும் இறங்க போகும்போது கொஞ்சம் புளியை ஊற்றி அப்புறம் தாளித்து அப்புறம் ஜரி பண்ணிக்கலாம். சரி சரி அவ்வளோதானே. வெந்துருச்சு. நம்ம அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி கரைசலை ஊற்றி விட்டுருவோம். புளி கரைசல் மட்டும்தான், வேற ஒன்றும் சேர்த்துடாதீங்க அதில். ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல. கொஞ்சம் இப்போயே தண்ணி ஊற்றி சரி பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நேராக தண்ணி ஊற்றுனோம்னா குழம்பு சலசலான்னு போயிடும். என்ன நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துறது நாங்கள். மற்ற எதுவும் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா கொலஸ்ட்ரால் அது இதுன்னா எதுக்கு இப்போ தான் எல்லா வியாதியும் வருது. நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிட்டா 10 ரூபா சேர்த்து தான் செலவாங்க. அதனால பரவாயில்லை. நீங்கள் நல்லெண்ணெயே பயன்படுத்திக்கிறது. சும்மா அதான் அளவாக வச்சுக்கங்க. சாம்பாருக்கு தானே, நிறையெல்லாம் தேவைப்படாது. சும்மா தான் கொஞ்சம் பழம் வந்தாலே ஒன்றும் செய்யாது. நல்லா இருக்கும் உடம்பு.
எனக்கெல்லாம் அல்சர் தான், அதை தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வாரத்தில் 4 நாள் சாம்பார் ரசம், ஒரு நாள் தான் இடையில புளிக்குழம்பு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் எதுனாலும் வச்சு சாப்பிட்டு வேண்டியது. அவ்வளோதான். சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்? கருவேப்பிலை வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் வாசமாக. சாப்பிட்றதுக்கு தெரியுதா? தெரியும் தெரியும். முள்ளங்கி சாம்பார் ரெடி. இது கூட நம்ம பக்கங்களில் ஒரு முருங்கைக்காய் போடலாம், ஒரு பீஸ் மாங்காய் போடலாம், கல்லா மாங்காய் போட்டால் சாம்பார் நல்லாயிருக்கும். மாங்காய் சீசன் நேரத்தில் கிடைக்கும், மற்ற நேரம் எல்லாம் கிடைக்காது. நல்லா செவந்து வந்தோடனே தூக்கி அதில் ஊற்றி விட வேண்டியது. எங்கள் மட்டுமே குழம்பு காணிச்சு சாம்பார், முள்ளங்கி சாம்பார் ரெடி. சோறு வடிச்சிட்டோம், முள்ளங்கி சாம்பார் வச்சாச்சு. சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தவுடனே அப்படியே இறக்கி வச்சா சரியாக போயிடும் முள்ளங்கி சாம்பார். சரி, இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். சரியா? ஓகே, பாய். போயிட்டு வாங்க, பாய். சாம்பார் தயாராகிடுச்சு. நல்லா தான் கலராக முள்ளங்கி சாம்பார். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, அவ்வளோதானா?